29வது ஜுஸ்ல சூரா தலாக்னு ஒரு சூரா இருக்குது. அந்த சூராவினுடைய 2வது ஆயத்துல இப்படி ஒரு வாசகம் இருக்கு. ஒமையத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வை உண்மையான முறையில பயப்படுறாங்களோ அவங்களுக்கு தேவையான வழியை அல்லாஹ் காட்டுவான். அதாவது என்ன சிக்கல்ல இருந்தாலும் அதுக்கான தீர்வு அல்லாஹ் காட்டுவான் அப்படின்னு ஒரு ஆயத்து இருக்கு. இந்த ஆயத்துக்கான பின்னணி என்ன, எப்ப இறங்குச்சு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜாஇ ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு ஒரு சஹாபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி வர்றாங்க. சொல்றாங்க, என்னுடைய மகனார் ஒரு போருக்காக போனவர், இன்னும் வீடு திரும்பல, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, இது அதிகமா ஓதிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. மனைவி கேட்குறாங்க, போனீங்களா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தீங்களா, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க நடந்த விவரத்தை அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜாஇ ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாவை அதிகமா ஓத சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு சொல்ல லகத் சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையைத்தான் சொல்லியிருக்காங்கன்னு மனைவி சொல்ல 2 பேருமே அதை ஓத ஆரம்பிக்கிறாங்க. படுத்துடுறாங்க. அன்னைக்கு நடுராத்திரியில கதவு தட்டுற சத்தம் கேட்குது. கதவு திறந்து பார்த்தோம்னா மகனார் நிக்கிறாரு. மகனாருக்கு பின்னாடி கனிமத் பொருள்லாம் இருக்குது. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி இவங்க கேட்க மகனார் விளக்கம் சொல்றாங்க, என்னை எதிரிகள் சங்கிலியால கட்டி போட்டிருந்தாங்க, அதுல இருந்து என்னை விடுவிச்சுட்டு வரவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அப்படி அந்த சங்கிலி எல்லாம் தளர்வாகிற மாதிரி எனக்கு உணர ஆரம்பிச்சிச்சு. நான் அதுல இருந்து எப்படியோ என்னை விடுவிச்சு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, கனிமத் பொருளையும் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப தகப்பனார் கேட்கிறாங்க, அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜாஇ, நாம இருக்கிற இடத்துக்கும் எதிரிகள் இருந்த உன்னை கட்டி போட்ட இடத்துக்கும் ரொம்ப தூரமாச்சு, எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது என்னன்னு தெரியல, நான் கிளம்பும் போது யாரும் மலக்கு தான் என்னை தூக்கிட்டு இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கணும், அப்படித்தான் எனக்கு உணர்வு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றதுக்காக வேண்டி அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜாஇ ரலியல்லாஹு அன்ஹு புறப்பட்டு போறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றதுக்கு முன்னாடியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நடந்த விவரத்தை எல்லாம் சொல்லிடுறாங்க. மகன் சேர்ந்துட்டாரா அப்படின்னு சொல்லி விவரத்தெல்லாம் சொன்னதுக்கு பிறகு உங்க விஷயமா தான் அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கி இருக்கான். வமையத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வை உண்மையா பயப்படுவாங்களோ அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகளுக்கு தேவையான தீர்வை வழியை அல்லாஹ் காட்டுவான் அப்படின்னு இந்த ஆயத்தை இறக்கி இருக்கான் அப்படிங்கிற தகவலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க.